நீ என் கூடவே வந்துருமா. தாத்தா உன்னை ஊருக்கு கூட்டு போய் பத்திரமா பாத்துக்கிறேன். அங்க நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். வந்துருமா. இல்ல தாத்தா, பாட்டிய விட்டுட்டு என்னால எப்படி வர முடியும்? அப்போ உனக்கு இந்த தாத்தா மேல பாசமே இல்லையா? இருக்கு தாத்தா. அப்படின்னா நீ என் கூடவே வந்துரு பவித்ரா. உனக்கு எஞ்சி கேட்டுக்கிற, நீதாம்மா என் வீட்டோட குலசாவியே. ஐயோ தாத்தா, ஏன் இதுக்கு போய் அலறீங்க? வேற என்னம்மா பண்ண சொல்ற? நீதான் என் குடும்பத்தோட வாரிசுன்னு தெரிஞ்சோம் என்னால உன்னை என் கூட வச்சு பார்த்துக்க முடியலையே. அழுவுறது தவிர என்னால வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? ஒரு 4 நாளாவது என் பேத்திய என் கூட வச்சு பார்த்துக்கிட்டாவே போற என் உசுறு நிம்மதியா போயிடுமா. ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி, நானு ஒரு 4 நாள் உங்க கூட இருந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? கண்டிப்பாமா. சரி வாங்க பாட்டி கிட்ட கேட்டு பாப்போம். சரி வாமா. ரமாதேவி அம்மா கிட்ட நான் பேசணும், கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? இவர் எதுக்கு இங்க வந்தாரு? உங்களை யார் இங்க வர சொன்னது? போதும் தம்பி, உங்க பேச்சை கேட்டு நான் பொறுமையா இருந்ததுதான் போதும். இது என் பேத்தியோட வாழ்க்கை, நான் பேசணும்.